சில உள்ளங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த மீட்டிங்கை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு உள்ளவே, நீ இருக்கிற இடத்துல இருந்து இப்ப உடைஞ்சிட்டு இருக்கிறல்ல, அங்கே நீ எதை ஃபேஸ் பண்ண பயந்தியோ 20 வருஷமா, நாளைக்கு நீ எதை ஃபேஸ் பண்ண போற. இன்னைக்கு தேவன் சில காரியங்களுக்கு ஒரு தீர்வை தர போகிறார். நாளைக்கு சால்வாக போகுது. இந்த கண்ணீர் பேச போகிறது. இந்த வார்த்தை சிலருக்கான ரேமா, தீர்க்க தரிசன வார்த்தை. என் கண்ணீர் பேசும். என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு தான் நான் இருந்தேன். ஆனா என் வாழ்க்கை மூலமா நீங்க அநேகரோடு பேச போறீங்க. அப்புறம் அவங்க தேவனை ஆர்ப்பரியுங்கள். ஆதியாகமம் 32 29வது வசனத்துல, அங்கே அவனை ஆசீர்வதித்தான். அங்கே எங்க எங்க இருந்து கெஞ்சினானோ அங்க. அப்ப நான் நம்புறேன், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறான். அங்கே அங்கே எந்த இடத்துல இருந்து அழுதானோ, எந்த இடத்துல இருந்து கெஞ்சினானோ, எந்த இடத்துல இருந்து கதறினானோ, அங்கே அங்கே அவனை 2 கைகளை முடிந்தா உயர்த்து. அங்கே அவனை. யாக்கோபே, நீ இந்த சைடு வா, நீ ஸ்டேஜுக்கு வா, அப்படிலாம் இல்ல. அங்கே அவன் எந்த இடத்துல, அங்கே. கமான். அநேக வாலிபர்கள் உங்க அப்படி விட்டு கொடுக்கறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அங்கே நீங்க சர்ச்சில் பால்கனியில் இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், ஆன்லைன்ல பார்க்கிற அன்பு உள்ளவே, நீ இருக்கிற இடத்துல இருந்து இப்ப உடைஞ்சிட்டு இருக்கிறல்ல, அங்கே அங்கே அவனை, அங்கே அவனை, அங்கே அவனை. அங்கே அவனை அப்படி விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. சில உள்ளங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த மீட்டிங்கை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது நார்மல் சாட்டர்டே வர்ஷிப் அல்ல. இன்னைக்கு தேவன் சில காரியங்களுக்கு ஒரு தீர்வை தர போகிறார். Shamakala koro Santana Rama Kadara Hantanare Rimamra Tanara. அங்கே அங்கே நீ எதை ஃபேஸ் பண்ண பயந்தியோ 20 வருஷமா, நாளைக்கு நீ எதை ஃபேஸ் பண்ண போற. நாளைக்கு சால்வாக போகுது. ஏசா பிரச்சனை இதோட முடிந்தது. ஜீசஸ் Jesus, Orala Makaro Hantare, Hallelujah, Hallelujah. நீருடைய ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விட. அங்கே அங்கே அவனை அது அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருக்க. இப்போ நீங்க எந்த இடத்துல இருந்து அழுதுட்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத அப்பா பக்கத்துல நிற்கிறார். சகோதரா, உன் பக்கத்துல அவர் நிற்கிறார். சகோதரி, உன் பக்கத்துல. பிள்ளை பிள்ளை இருக்கும் இடத்தில், பிள்ளை இருக்கும் இடத்தில் அதன் சத்தத்தை கேட்டேன். அங்க வந்துட்டார். பிள்ளை இருக்கும் இடத்தில் 7 மடங்கு அக்கினி சூளையில் அங்க வந்துட்டார்.
அங்க வந்து பத்ம தீவுல அங்க வந்துட்டா, கொந்தளிக்கிற சமுத்திரத்தில் அங்க வந்துட்டா, கல்லறைக்குள்ளே குடியிருந்த அந்த வாலிபனை மீட்க அங்கதான் வந்தா. நீ எந்த இடத்திலிருந்து உடைந்து கொண்டிருக்கிறாயோ அங்கே அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னை விட்டு விடுவாரோ, உன்னை தள்ளி விடுவாரோ? சகமமலரோ சேரமம்லோத்தனரியா ரீம்ராத்தனமம்ரோ ஓரலகடரியாத்தனம். Jesus mighty, Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Father. பிரசன்னத்துக்காக இந்த கண்ணீரெல்லாம் கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். இந்த அழுகையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறப் போகிறது. அங்கே அவனை எந்த இடத்துல, அந்த இடத்துல தூதர்கள் ஏறல இறங்கல, அங்கே அவனை நம்ம எந்த சிச்சுவேஷன்ல உட்கார்ந்து அழுறோமோ அங்கே என் ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் இருக்க கவலையே. பத்ம தீவுல யோவானுக்கு தேவன் கொடுத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் கவலைகளை கர்த்தர் தீர்ப்பார், கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். இன்று தேவ சமூகத்திலே வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டு. இன்று வடித்த கண்ணீர் அது சாதாரணமா எண்ணப்படாது. தேவ பிரசன்னத்திலே அழ வேண்டும் என்று வரவில்லை, ஆனால் கர்த்தர் உங்களை நொறுங்கி அழ வைத்திருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நேரம் அதிகம் போய்விட்டது. கொண்டு வந்த செய்தி எதுவும் நான் எடுக்கவில்லை. ஆனால் இதே செய்தி இந்த பேசப்பட்ட வார்த்தையோடு கூட ஒரு வார்த்தையை கூட சொல்லி மாலை வேளையில கர்த்தர் வார்த்தையை காண்பித்து தந்தா. சரி, அதை இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லி அதை மாற்றி வைத்து விட்டு, ஆனால் ஆவியானவர் இல்லை, அதை இன்னைக்கு பேசுவதற்காக தான் காண்பித்திருக்கிறார். ஓசியா 12வது அதிகாரம், ஓசியா 12வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 3:4 அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோடே போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பலத்தில். 4வது வசனம், அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். எப்படி போராடி மேற்கொண்டானா? அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அதாவது தன் பலத்தால ஒன்று முடியலன்னு வரும்போதுதான் ஒரு மனுஷன் அழுவான். அழுது கெஞ்சினான். வேதம் சொல்லுகிறது, ஆமென். பெத்தேலிலே அவர், இந்த வேர்டை தான் இன்னைக்கு ஆவியானவர் அப்படி ஒரு ஃபிளாஷ் மாதிரி காட்டி கொடுத்தார். சரி, அதை அடுத்த ஃப்ரைடே பேசலாம் அல்லது இன்னொரு நாள் பேசலாம் என்று மாற்றி வைத்து விட்டேன். இந்த வேர்டை கவனிங்க. அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும், அவர் அவனை கண்டு சந்தித்து, அடுத்து என்ன எழுதியிருக்கணும்? அதுல அவனோடு பேசினார்னு எழுதியிருக்கணும். பைபிள் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? நம்மோடு. இன்னைக்கு இந்த வேர்டு என்ன அப்படியே போட்டு, ஆண்டவரே அவனை கண்டு சந்தித்து அவனோடு பேசணும், அப்படிதான் எழுதியிருக்கணும்.
அந்த இடத்துல சரி தமிழ்ல தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்கு. என்ன அதுன்னு அர்த்தம்? யாக்கோபு ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். ரொம்ப நேசிக்கிறவன் இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறான் தெரியுமா? அழுது கெஞ்சிற நிலைமையில. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அப்படி ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்குல அன்னைக்கு யாக்கோபு போனதுனால இன்னைக்கு இது நம்மோடு பேசிட்டு இருக்குல்ல. இது போல நம்முடைய இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு நாளைக்கு அநேகருக்கு ஆறுதலாய் பேசப்படும். பேசப்படும். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மோடு பேசினார். நம்மோடு பேச யாக்கோப அளவிட்டார். இப்படி பார்க்க ஆரம்பிங்க. என் கண்ணீர் பேசும். அப்படியே ஒரு விசை கண்களை மூடி இந்த வலது கரத்தை உயர்த்தி இந்த வேர்டை அப்படியே அப்படியே ப்ரொக்ளைம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, பிரகடனம் பண்ணுங்க. என் கண்ணீர் பேசும். என் கண்ணீர் அநேகரை உயிர்ப்பிக்கும். என் கண்ணீர் அநேகரோடு பேசு. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சும்மா இருக்கிறவங்க சும்மா இருந்துக்கோங்க. இந்த வார்த்தை சிலருக்கான ரேமா, தீர்க்க தரிசன வார்த்தை. என் கண்ணீர் பேசும். என் கண்ணீர் அவ்விடத்திலிருந்து அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலிருந்து நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் அழுதா. அன்னாளின் கண்ணீரின் பலன் தான் யாரு? சாமுவேல். அந்த சாமுவேல் மூலம் கர்த்தர் பட்டணத்துக்கே பேசினார். சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் ஒன்று கூட தான் முதல் பெயர்சபா மற்றும் சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்று எல்லாமே எஸ். அந்த உண்மையில சாமுவேல் பேசுறாரான்னு பார்த்தா ரூட் எங்கன்னு பார்த்தா அன்னாளுடைய கண்ணீர். அந்த கண்ணீர் எப்படி வந்த கண்ணீர் தெரியுமா? மனம் கசந்து. அவன் எந்த அளவுக்கு பெயின். நம்ம வாயில கசப்பு பட்டாலே எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் மாறுது இல்ல. அப்ப மனசுல கசப்பு வந்துன்னா துடிப்போம்ல, இருந்து துடிப்போம். மனம் கசந்து அழுதா. அந்த கண்ணீர் பேசினது. பேசினது சாதாரண பேச்சு இல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்விடத்திலும் யாக்கோபு நம்மோடு பேசினான் என்றல்ல, அவர் பேசினார். அவனை கண்டு சந்தித்து நம்மோடு. ஏன் ஆண்டவரை நேசிக்கிறவங்க லைஃப்ல இப்படி எல்லாம் செய்றீங்க? இயேசுவை பிதா நொறுக்க சித்தமானார். ஆமென். அவர் அல்லவா நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு சத்தமிட்டு அழுதாராம். பைபிள்ல இருக்கு. ஓன்னு சத்தம் போட்டு அழுதார். ஆமென். உங்கள் கண்ணீர் பேசும். கண்ணீர் வடிக்கிறவங்களோடு கர்த்தர் பேசுறது நமக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை கண்ணீர் பேச போகுது. ஆமென். சொல்லுங்க, என் கண்ணீர் பேசும். சத்தமா சொல்லுங்க, என் கண்ணீர் பேசும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவ்விடத்திலும் அவர் அவனை கண்டு சந்தித்து நம்மோடே பேசினார். வார்த்தையை அப்படி உள்ள வாங்கிடணும். என் கண்ணீர்லாம் நாளைக்கு பேச போகுது. என் தலைமுறையோடு பேச போகிறது. எதை பேச போகுது? கர்த்தருடைய வார்த்தையை. நம்ம பேசி கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த யாக்கோபின் கண்ணீர், அந்த யாக்கோபின் சூழ்நிலை இன்னைக்கு எத்தனை பேருக்கு பலனா இருந்துச்சு? அது கர்த்தருடைய வார்த்தை அதுல இருக்கிறது. தேவன் நம்மை அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென், ஆமென். என் கண்ணீர் பேசும். ஹல்லேலூயா. என் கண்ணீர் பேசும். ஹல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் பேசினது.
ஆபேலின் ரத்தம் பேசினது, யாக்கோபின் கண்ணீர் பேசுகிறது. அன்னாளின் கண்ணீர். சாமுவேல்கிட்ட எல்லாரும் வராங்க. ஏன்னா வேர்டு இருக்கு, ரேமா இருக்கு, வார்த்தை இருக்கிறது. இதுக்கு பின்னாக என்ன இருக்கிறதுன்னா மனம் கசந்து அழுது. எனவே ஆண்டவர் சமூகத்தில் அழ கிடைக்கிற தருணம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க நிறைய. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் எப்படி போகிறான் தெரியுமா? அழுது கொண்டே. 100 சங்கீதம் 126 சங்கீதம் 5-6 வசனங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட, கண்ணீரோட விதைக்கிறவர்கள். கண்ணீர்ல, இந்த கண்ணீர்ல தான் நம்ம வார்த்தையெல்லாம் விட்டு விட்டு ஜெபம் பண்ணணும். ஆமென். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் எல்லாரும் சொல்லுங்க, தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட. இங்க இன்னைக்கு அழுதுட்டு நான் போறேன், திரும்ப வரும்போது கம்பீரத்தோட ஆமீன் சொல்றவங்க மட்டும் கம்பீரத்தோட இதே இடத்துக்கு நான் வருவேன். நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி. கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്ന. நான் இங்கே ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். என் கண்ணீர் பேசும். இந்த கண்ணீர் அநேகரோடு பேச போகிறது. இந்த கண்ணீர் அநேகரோடு பேச போகிறது. முடிந்த அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் வச்சு. இப்போ நம்ம நிறைய விண்ணப்பம் பண்ணியாச்சு, அழுதாச்சு. இப்ப நல்ல தேங்க் பண்ண போறோம் ஆண்டவருக்கு. இந்த சூழ்நிலைக்காக நன்றி, இந்த பாதைக்காக நல்ல மானம் திறந்து தேங்க் பண்றவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கேயும் பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு ஆண்டவர்கிட்ட நின்றணும். ஜெபம் துதி அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி நம்ம கான்சென்ட்ரேஷன் மாறவே கூடாது. ஆமென். அப்படியே தேங்க் பண்ணுங்க. எந்த சிச்சுவேஷன்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு வரீங்க, தேங்க் பண்ண, அப்படியே தேங்க், நன்றி மட்டும் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், அதை நினைக்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயில ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த காரியத்தை நினைங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நினைங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நினைங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா. இப்ப யாரும் கைத்தட்ட வேண்டாம். இப்ப நல்ல தேங்க் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தீமையை நன்மையை மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. என் புலம்பலை களிப்பாய் மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. இந்த அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு தூவ வச்சிங்க, ஆனா கம்பீரத்தோடு கொண்டு திரும்பி வர வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க என்ன வச்சிருக்கிற இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், இந்த அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாளைக்கு அநேகரோடு பேச போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாளைக்கு அநேகரை தேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, முக்கு கோடி நன்றி அப்பா. சில இடத்துல எங்களை விட்டு கொடுத்தது போல இருந்துச்சு, ஆனா அது விட்டு விடுவதற்கல்ல, எங்களை இன்னும் ஏறி வர பண்ணுவதற்கு, இன்னும் உயர்த்துவதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லாபான் வருகிறான், ஏசா வருகிறான். இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது. ஸ்தோத்திரம். அங்கே அவனை கண்டு சந்தித்து நம்மோட பேசினார், நம்மோட பேசினார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு தான் நான் இருந்தேன், ஆனா
என் வாழ்க்கை மூலமா நீங்க அநேகரோடு பேச போறீங்க. அநேகரோடு நம்புறவங்க தேவனை ஆர்ப்பரியுங்கள், நம்புகிறவர்கள் ஆர்ப்பரியுங்கள். Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கண்ணீர் பேச போகிறது. இப்ப நம்ம ஆர்ப்பரிப்போடு ஒரு பாடலை பாடி ஜெபித்து முடிக்க போகிறோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். ஆமென், ஆமென். அந்த கம்பீரத்தோடு நாம் இந்த அள்ளி தூவும் விதையை கண்ணீரோடு விதைத்தோம், கம்பீரத்தோடு அறுவடை செய்ய போகிறோம். இந்த நம்பிக்கையோடு ஆர்ப்பரிப்போடு தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. எல்லார் கைகளை தட்டி தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. பாடுங்கள். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். உங்கள் கண்ணீர் பேச போகிறது. எஸ், சொல்லுங்க. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டு, கதவு இயேசு ராஜா. வாசல்களே, வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். அப்பா வருகிறார், ராஜா வருகிறார். ஆமென். படைகளின் ஆண்டவர், பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும், உள்ளே. சத்தமா யார் சபையே? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா, மகிமையின். ஓ, தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும். ராஜா வருகிறார். அப்படியே சொல்லுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? glory. ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் செங்கடலை நீர் பிளந்து, செங்கடலை எஸ் உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர். ஒரே சத்தமாய் உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். ஆமென். நன்றி அப்பா. வானத்திலும் வானத்திலும் glory. வானத்திலும் கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் ஹalleluya. வானத்திலும்
ஹalleluya கர்த்தாவே தேவர்களில் ஆமென் வானத்திலும். கடைசியா சேர்ந்து சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், ஹalleluya பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே. திட நம்பிக்கை திட நம்பிக்கை. முன் சென்றாரே முன் சென்றாரே. என்னை நடத்தினார் என்னை நடத்தினார். இன்னும் நடத்துவார்னு சொல்லுங்க, இன்னும் நடத்துவார். ஓ இன்னும் நடத்துவார் இன்னும் நடத்துவார். ஓ அவர் நல்லவர். ஓ அவர் கிருபை 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 என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் 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 ஹalleluya. நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே. Yes Lord Jesus. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. கிருபையாய் எங்களை உடைய மறைவில் உடைய செட்டை நிழலிலே கோட்டை சேர்த்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்தீர். வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைப்பட்டீர். எஸ் லார்ட், எங்கள் கண்ணீர் அநேகரோடு பேச போகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த இடத்துல யாக்கோபு அழுது கெஞ்சினான், அந்த இடத்துல நீர் அவனை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து விட்டீரப்பா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். சாட்சியோடு திரும்ப கொண்டு வார ஒவ்வொருவர மேல உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆளுகை செய்யும் மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.